வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகுது தர்பூசணி ஜூஸ். இந்த தர்பூசணியில் கொஞ்சம் வெல்லம், அதுக்கப்புறம் இஞ்சி போட்டு பண்ண போகிறோம். இந்த இஞ்சி எதுக்காக போகிறோங்கன்னா, அந்த இஞ்சி ஒரு ஸ்பைஸியான ஒரு காரம் பஞ்ச் கொடுக்கும் இந்த வெள்ளத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது. அதனால இந்த ஜூஸ் எப்படி பண்ணுறது பார்ப்போம். இதோட வந்து இந்த நுங்கு வச்சு எப்படி இளநீரும் இதில் ஆட் பண்ணி எப்படி மிக்ஸ் பண்ணி ப்ராப்பரான இந்த சம்மர் டைமில் இந்த ஜூஸ் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? தர்பூசணி 1.5 கிலோ, இஞ்சி 10 to 15 கிராம், வெல்லம் தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாட்டர்மெலன் ஜூஸ் ஒன்று. பார்த்தீங்களா, இந்த ஜூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதாவது இந்த வாட்டர்மெலன் வந்து நம்ம ஊரில் மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும் கிடைக்கும். ஆக்சுவலாக வந்து வாட்டர்மெலன் எங்கே அதிகமாக ஃபஸ்ட்டு உற்பத்தி பண்ண ஆரம்பித்தாங்க பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா கண்ட்ரியில் தான். அங்கேருந்து தான் போக போக எல்லா கண்ட்ரியில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த தர்பூசணி செடி வைக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லை, இந்த தர்பூசணி வந்து 1 வகை 2 வகை அதிகபட்சம் ஒரு 5 வகையான நம்ம தர்பூசணி பார்த்துருப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1000 வகையான வாட்டர்மெலன் இருக்குது. இதில் விதை இல்லாத வாட்டர்மெலன் இருக்குது, பிங்க் கலர் இருக்குது, 3 வாட்டர்மெலன், அதாவது நிலாவில் புள்ளியாக இருக்க மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் வாட்டர்மெலன் வந்து அந்த ஷேப் டிசைன் அது மாதிரி நிறைய இருக்குது. ஒரு ஊருக்கு போகும்போது ஒரு விதமான இந்த தர்பூசணி நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த தர்பூசணியை வெயில் காலத்தில் எதுக்காக சாப்பிடலாம் சொல்கிற கேட்டிங்கன்னா, வாட்டர் கண்டென்ட் அதிகமாக உள்ள பழம் தான் இந்த வாட்டர்மெலன். இதில் நேச்சுரல் சுகர் வந்து ரொம்ப கம்மி. அதனால தான் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும். உங்கள் பாடி வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறது தான் வாட்டர்மெலன் ஜூஸ் சாப்பிட்ணும்னு சொல்லுவாங்க எப்பவுமே. இந்த மாதிரி பேசிட்டு போனால் நிறைய பேசிகிட்டே போகலாம். நம்ம டேரெக்டாக ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்க்க போயிடலாம். வாட்டர்மெலனை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி 10 to 15 கிராம் சொல்லியிருப்பேன். நீங்கள் பீல் பண்ணி ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வெல்லம் டைரெக்டாக வந்து ஜூஸ் பிளெண்ட் பண்ணும்போது நீங்கள் போட்டு அப்படியே ஜூஸ் ரெடி பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி லைட்டாக கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஜூஸ் போடுங்க. ஏன் கேட்டினா, இதில் மண் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மண் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும்னு சொல்கிறேன். அதே டைமில் ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டியதில்லை, லைட்டாக மெல்ட் ஆனால் மட்டும் போதும். இப்போ பாருங்கள், கருப்பாக இருக்கா, இதெல்லாம் டஸ்ட்டு. அந்த டஸ்ட்டை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும் வெல்லத்தை. இப்போது ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க இந்த தர்பூசணியை மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி அதே டைமில் அதிகமான குவான்டிட்டி வேண்டாம். வெல்லம் தேவையான அளவுக்கு. சில தர்பூசணியில் வந்து இனிப்பு தன்மை கம்மியாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டேரெக்டாக வந்து பிளெண்ட் பண்ணுறோம். தண்ணி ஊற்றாமல் அப்படியே அரைக்கும் போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, இந்த உள்ளே இருக்க விதை இருக்குது பார்த்தீங்களா, கண்டினியூ அரைச்சா அந்த விதையும் அரைஞ்சிரும். அதனால் எவ்ரி 5 செகண்ட் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த விதை வந்து ஒன்றும் பாதியே அரைஞ்சி நீங்கள் ஸ்டெயின் பண்ணும்போது கரெக்டாக ஜூஸ் கிடைக்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆஃப் பண்ணி திருப்பி ஆன் பண்ணுங்கள். இந்த மாதிரி எத்தனை வாட்டி பண்ணலாம் கேட்டிங்கன்னா, ஒரு 30 செகண்ட், அதாவது 25 to 30 செகண்ட் அளவுக்கு நீங்கள் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஜூஸ் பிளெண்ட் ஆகிடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த ஜூஸை அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெறும் ஜூஸஸ் அப்படின்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இதில் சில பேர் வந்து லெமன் ஜூஸும் ஆட் பண்ணுவாங்க. அந்த லெமன் ஜூஸ் எதுக்காக ஆட் பண்ணுன்னா, வெல்லத்தோட இனிப்பு வந்து ஷார்ப்பாக தெரியறதுக்காக லெமன் ஆட் பண்ணுவாங்க. வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ ஒரு அல்டிமேட்டான வாட்டர்மெலன் ஜூஸ் எப்படி பண்ணிட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். நார்மலாக வீட்டில் பண்ணுற ஸ்டைல் இல்லை, இந்த ஸ்டைலில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். அது மட்டும் இல்லை, வெயில் காலத்தில் நல்ல ரெஃப்ரெஷ் பண்ணுற ஒரு ட்ரிங்க் தான் இது. என்ஜாய் பண்ணுங்கள். இதை தொடர்ந்து இந்த நுங்கு வச்சு ஜூஸ் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நுங்கு ஜூஸ் தேவையான பொருட்கள்: நுங்கு பழம் 6 நம்பர், தேங்காய் வழுக்கை 4 டேபிள் ஸ்பூன், இளநீர் தேவையான அளவு, நாட்டு சர்க்கரை கார்னிஷுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். என்னடா நுங்கு ஜூஸ் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இளநீர் காமிக்கிறானுங்களா? ஆமாம், கண்டிப்பாக இந்த ப்ரிப்பரேஷனில் நம்ம இளநீர் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த நுங்கு பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்கிறேன். நுங்கு நீங்கள் சாப்பிட்றதுனால விட்டமின் ஏ, பி, சி இதில் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, பேசிக்கான ஸ்கின் இஷ்யூ இருக்கவங்க நுங்கு சாப்பிட்டா சரியாகும் சொல்லுவாங்க பெரியவங்க. அதுக்கு பிறகு டயபெட்டிஸ். நிறைய பேர் டயபெட்டிஸில் இருப்பாங்க. அந்த டைமில் சில ஃப்ரூட்ஸ் சாப்பிட முடியாது, சில ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற ஃப்ரூட்ஸ் என்னன்னா இந்த நுங்கு. நம்ம பழத்தை பற்றி ஒரு பேசிக்கான விஷயம் சொல்லிட்டேன். அதுக்கு தாண்டியும் அந்த மரத்தில் என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, நுங்கு மரம் அதில் வர கல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கல் எடுத்த பிறகு புளிக்காமல் அப்படியே எடுத்து சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது சொல்லுவாங்க. பனை ஓலை வச்சு வீடு கட்டுவாங்க. நம்மளோட நாக்கை க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, என்னோட தாத்தா பாட்டி வீடு பார்த்தீங்கன்னா பனை மரத்தில் இருக்க அந்த கொம்பு வச்சு வீடு கட்டியிருப்பாங்க. அந்த காலத்து வீடு இன்றைக்கும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேசிட்டு போனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம டேரெக்டாக இந்த ஜூஸ் எப்படி பண்ணுறது பார்க்க போயிடலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஜூஸ்க்கு இளநீர். இளநீர் எதுக்காக யூஸ் பண்ணனா, உங்களுக்கு ரெகுலராக நுங்கு ஜூஸ் பண்ணும்போது சில பேர் லெமன் ஜூஸ் அதுக்கப்புறம் நாட்டு வெல்லம் போடுவாங்க. போட்ட பிறகு மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா சில பேர் தண்ணி போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக இந்த சம்மர் ஸ்பெஷலுக்கு இளநீர் சாப்பிட்டா தண்ணி தாக்கம் அடங்கும். அதனால் இந்த இளநீர் நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க வழுக்கையை தனியாக எடுத்துடுறோம். அதே மாதிரி உள்ளே இருக்க இளநீரும் தனியாக எடுத்து வச்சிடறோம். வழுக்கை நீங்கள் எடுக்கும்போது ரொம்ப முக்கியம், உள்ளே இருக்க தோலை எடுத்துடக்கூடாது. அதே டைமில் நல்ல வழுக்கையாக இருக்கணும். முத்தின தேங்காய் யூஸ் பண்ணக்கூடாது இந்த ஜூஸ்க்கு. இப்போ இந்த இளநீர் தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு நுங்கு 6 பழம் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு சூப்பரான ஜூஸ் கிடைக்கும். இந்த 6 நுங்கு க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே போட்டிருக்கோம். நுங்கு யூஸ் பண்ணும்போது பர்டிகுலராக முத்தின நுங்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் கேட்டால் சில பேருக்கு வயிறு வலி வரும். அதனால் நீங்கள் நல்லா எலசாக உள்ள நுங்கு எடுத்து இந்த இளநீரில் போடுங்க. அதுக்கப்புறம் வழுக்கை 6 நுங்குக்கு 4 டேபிள் ஸ்பூன் வழுக்க போதும். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணுங்கள். பிளெண்ட் பண்ணுற டைமிங் என்னென்னா, அதிகபட்சம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பிளெண்ட் பண்ணிங்கன்னா திக்கான ஜூஸ் ரெடி. அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணுறேன் கேட்டேன்னா, சர்வ் பண்ணுற கிளாஸில் கொஞ்சம் கார்னிஷ் பண்ணுறோம். அதனால் அந்த கிளாஸோட ரிம் அதை அப்படியே லைட்டாக வாட்டர் டிப் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு நாட்டு சர்க்கரையில் டிப் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த கார்னர் எல்லாமே சர்க்கரையாக இருக்கும். அதுக்கு பிறகு ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த ஜூஸை அதில் ஊற்றி சர்வ் பண்ணால் ஒரு அல்டிமேட்டான ஒரு சூப்பரான நுங்கு ஜூஸ் ரெடி. இந்த நுங்கு ஜூஸ் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது இளநீர் அதிகமான டேஸ்ட் வருமா அப்படி கேட்டிங்கன்னா அப்படிலாம் இருக்காது. நுங்கோட டேஸ்ட்டும் ஃபஸ்ட்டு தெரியும், அதுக்கப்புறம் இந்த இளநீரோட டேஸ்ட் கிடைக்கும். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ஜூஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். என்ஜாய் பண்ணுங்கள்.